அருளை பெருக்கும் விளக்கிதுவே விபதி விபதி தொழுதிடவே பல்வித அண்டிடலாம் விளக்கில் ஏற்றும் ஜோதியினால் ஜலஸ்மின் சந்நிதிம் குரு பின் தீர்த்தத்தை ஆசமனம் செய்ய வேண்டும். ஓம் சிவாயை நமக. ஓம் சிவசக்தியை நமக. ஓம் இச்சாசக்தியை நமக. ஓம் மகாலட்சுமியை நமக. ஓம் தனலட்சுமியை நமக. ஓம் தனலட்சுமியை நமக. வீரலட்சுமியை நமக. ஓம் வீரலட்சுமியை நமக. ஓம் விஜயலட்சுமியை நமக. ஓம் விஜயலட்சுமியை நமக.
விட்டோமே என்று சொன்னார். இவை ஏமாத்துறோம் அப்படி என்று சொல்லி ஒரு கோலம் கொண்டார்கள். அரக்கனுடைய நாட்டை சுற்றி விளைந்தார்கள். அப்பொழுது பார்த்தால் இந்த வல்லவர்கள் இவர்களோடு போர் செய்ய முடியாது என்று சொல்லி கோட்டை வாசலை எல்லாம் படீர் என்று சொல்லி அடைத்தார். ஒரு அரங்கிலே போயிருந்து அணிந்து முழுமை கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் வெட்டி வைத்து சுரங்க பாதையை கண்ணிலை கண்டார். ஆமா, முன்னோர்கள் சமைத்திருந்த சுரங்கத்தை கண்ணிலை கண்டு சுரங்க பாதையின் வழியாக எந்த வண்டியை விட்டான்? நடராஜா வண்டி தம்பி. நடராஜா வண்டி. இவனை எங்கை கொண்டு விட்டதான் தெரியும். கல்லப்படையில் சொல்லக்கூடிய வனத்தில் வந்து நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? இதுவரை விடாமல் திருப்பி வந்தார்களே அப்ப பதர்கள். ஆமா, இனிமேல் வரட்டுவர்கள் பார்ப்போம். அவர்கள் பார்க்கலாம். தம்பி, ஒரு 10 இருந்தாலும் நம்ம 2 பேரா இருந்தாலும் ஒருத்தனே அடிக்கணும். சரிதான். இல்ல ஒருத்தனை கடிக்க வச்சுக்கணும். கடிக்காம செய்யணும். ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு வந்து மண்ணள்ளி கண்ணுலையாவது போடணும். கண்ணுலையாம போட்டுட்டு இது ஒண்ணுமே செய்யாம அவனோடு மோத வழி இல்லாம யாருமற்ற இடத்துல தன் கையில்தான் தான் பார்க்க முடியும். சரிதான். ஆனால் சரி, இந்த வல்லவர்கள் என்ன செய்தான் தெரியுமா? தவத்தை செய்து சிவத்தை கண்டு வரத்தை வாங்கி ஜெகத்தை ஆள வேண்டுமே, ஆட்டி வளைக்க வேண்டும் என்று சொல்லி பிரபலத்திலே வந்தவள் ஒவ்வொன்று சொல்லக்கூடிய அச்சரத்தை மனிதர்கள் பதித்தார். உடம்பில் அமைந்திருக்கக்கூடிய மற்ற பூதங்கள் 5ஐயும் மறந்தார். இவருடைய சிந்தனை அனைத்தையும் சிவப்பால் செலுத்தி கள்ளப்படவனத்திலே இருந்து அந்தவள் தவம் செய்து வரக்கூடிய சமயத்தில் இது 1 வருடம் 2 வருடங்கள் அல்ல, 12 ஆண்டுகள் பகவான் எடுத்துக் கொண்டு பாரதம் இருந்து வருகிறார். தவம் செய்து வரும் பொழுது அந்தவனுடைய தவமானது ஆண்டவன் இருக்கக்கூடிய கைலாசமலைக்கு சொல்லிக்கிறது. அதே சமயத்தில் பகவானும் பார்வதியுமாக யானை குதிரை சின்ன வைத்து விளையாடி கொண்டு இருக்கின்றார். ஆமா, கைலாசமலையிலே ஜோதி பரப்பி சொக்கட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த சொக்கட்ட விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் பகவானுக்கு வெற்றி, ஆண்டவர் வெற்றி, அம்மாவுக்கு தோல்வி. அம்பிகை பார்வதி தினம் தினம் இறைவன் தானே ஜெயித்துக் கொண்டிருக்கிறோம். நாம தோல்வியிட்டுக் கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளாவது இறைவனை ஜெயித்தே ஆகணும் அப்படி என்று சொல்லி அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருக்கும். ஆமா, நம்மளும் தினசரியா ஜெயிச்சுட்டு இருக்காரு. ஆமா, சிலவன் பேச விட மாட்டான், வாய உடைச்சு விட்டுருவான். சரிதான். சிலவன் வந்து குடியார போல இருப்பான். எப்படி இருந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் அவனை ஜெயிக்கணுங்கிற எண்ணம் எல்லா தாய்மார்களுக்கு. ஆமா, அது மாதிரி அம்மாவுக்கு அதிகமா இருக்குது. சரிதான். நாளாவது ஈசனை ஜெயிக்கத்தான் செய்யலாம். அப்படி என்று சொல்லி மனதிற்குள்ள நினைக்கக்கூடிய கள்ளப்பட வனத்தை இருந்து தவம் செய்தானே வல்லவர்கள். அவனுடைய தவமானது முத்தி பெறும் தருணத்தில் பகவானை அக்கினி சோதனை அனலாக சூழ்நிலை அனல் பட்ட பெருமன் கொஞ்சம் தவத்தை அப்படியே மெய்வரந்து உணர்ந்து விட்டார். ஒத்து பார்த்தார். இதுதான் சமயம் என்று சொல்லி இந்த பார்வதி அவர்கள் தன்னுடைய குதிரை ஜனத்தை தொங்கி யானைகளை பணியில் அடித்தார். கைகளை கட்டி கலைகளை சிரித்தார். அப்போது என் பெருமாள் கேட்கிறார், பார்வதி சுவாமி, எதுக்கு சிரிக்க விழுந்து சிரிக்கிற? சிரிப்பதற்கு காரணம் இருக்கின்றது. என்ன காரணம்? இன்றைக்கு ஆட்டத்தில் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள், நான் ஜெயித்து விட்டேன். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.